செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் உத்தரவாதங்களை நீதிபதி கார்த்திகேயன் ஏற்றுள்ளதை அடுத்து இன்னும் சிறிது நேரத்தில் அவர் பிணையில் வெளியாக வாய்ப்புள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தற்போது எங்கு உள்ளீர்கள்? அங்குள்ள சூழல் என்ன? கூடுதல் விவரங்களை பகிரலாம். தௌஃபிக், புழல் சிறை வெளிப்பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த இடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கேசவன் இங்க இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இன்று காலையே உச்சநீதிமன்றம் நிபந்தனை அடிப்படையில் பிணை வழங்கியதை அடுத்து திமுகவில் இருக்கக்கூடிய கரூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றே பிணையில் வெளியே வந்து விடுவார் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக சென்னை அமர்வு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு அடிப்படையில் ஏற்கனவே நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் அவர் வெளியே வருகிறார். 2 பேர் அமர்வு நீதிமன்றத்தில் 25 லட்சம் ரூபாய்க்கான உத்தரவாதங்களை செந்தில் பாலாஜியினுடைய உறவினர்கள் அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அமலாக்கத்துறை ஜாமீனில் வெளியே வருவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று அமர்வு நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நீதிபதி கார்த்திகேயன் அந்த உத்தரவு நகல்கள் எல்லாம் சிறைத்துறையினுடைய டிஐஜி முருகேசன் அவர்களுக்கு இமெயில் மூலமாக அனுப்பப்படுவார்கள் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் இன்று நண்பகல் நேரத்திலே அவர் வெளியே வந்துடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது மாலை நேரம் ஆகியிருக்கக்கூடிய காரணத்தால் நூற்றுக்கணக்கான திமுகவுடைய தொண்டர்கள் சிறை வளாகம் வெளியே அவரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. காவல்துறையை பொறுத்தவரை இந்த இடத்தில் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர் உள்ளிட்டவர்கள் ஒரு புறம் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக சென்னை அமர்வு நீதிமன்றம் பிணை உத்தரவாதங்கள்லாம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வருவதற்கான சூழலை சிறைத்துறை அதிகாரியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அவரை வரவேற்பதற்காக மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இங்கு காத்து இருக்கிறாங்க. தௌஃபிக். ராஜ்குமார், இந்த உத்தரவு வருவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதமானது? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய நிபந்தனை ஜாமீனை இன்னும் அதற்கான உத்தரவு நகல்கள் குறித்து இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை என்று சென்னை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான விசாரணை சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த விசாரணையில் நீதிபதி கார்த்திகேயன் தெரிவிக்கும் பொழுது நிபந்தனை ஜாமீன் வழங்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய நகல்கள் இன்னும் முழுமையாக படிக்கவில்லை என்றும், அதே போன்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 பேர் பிணை உத்தரவாதங்கள் அளிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இந்த பிணை உத்தரவாதங்களை விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய விசாரணை அதிகாரியிடம் தெரிவிங்கள் என்று நீதிபதி கார்த்திகேயன் செந்தில் பாலாஜி தரப்பினுடைய வழக்கறிஞரிடம் தெரிவித்தார். மேலும் இந்த விசாரணை நடைமுறைகள் அனைத்தும் சற்று காலதாமதமாக ஆனது. அதே போன்று பிணை உத்தரவாதங்கள் அளிக்கக்கூடிய 2 பேருடைய வயது, அதாவது உத்தரவாதம் அளித்த எழுத்துப்பூர்வமாக அளித்த உத்தரவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகவலும் அவருக்கான வயது ஆவணங்களில் இருப்பதும் சற்று மாறுபட்டதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையினுடைய தரப்பு வழக்கறிஞரிடம் கேட்க வேண்டும் என்ற விசாரணை எல்லாம் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த விசாரணை அனைத்தும் முழுமையாக முடிவடைந்தது. அமலாக்கத்துறையும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுதலை செய்வது, அதாவது பிணையில் வருவதற்கு ஆட்சேபனை இல்லை என தெரிவித்திருந்தார்கள். இந்த விசாரணை நடைமுறைகள் முழுமையாக முடிவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. தற்போது அது முழுமையாக நீதிமன்றத்தில் முடிவடைந்திருக்கிறது. அதற்கு பின்னதாக தான் அமர்வு நீதிமன்ற நீதிபதி அந்த உத்தரவு நகல்கள் அனைத்தும் சிறைத்துறையினுடைய டிஐஜிக்கு அனுப்பியிருப்பதாக தகவல் இருக்கிறது. அது இமெயில் மூலமாக அனுப்பியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த நடைமுறை அனைத்தும் முடிவடைந்ததற்கு பிறகு சிறைத்துறையினுடைய டிஐஜி முருகேசன் உள்ளிட்ட சிறைத்துறை அதிகாரிகள் இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவாத நகல்கள் அனைத்தும் கிடைக்கப்பட்டதற்கு பின்னதாக பிணையில் அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க. தௌஃபீக்.